ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி உங்கள் கூட ஒரு ட்ராவல் vlog தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வின்டர் பிரேக்குக்காக இங்கே பக்கத்தில் இருக்கிற லாஸ்வேகாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். அதோட ஒரு ட்ராவல் vlog தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழைனால் ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ 4 ஹவர்ஸில் போக வேண்டிய ஒரு பிளேஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 ஹவர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கே. ரொம்ப ஸ்மாகாக இருந்தனால எல்லோரும் எமர்ஜென்சி லைட் போட்டே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப லேட் ஆகிட்டதால் வழியில் பார்ஸ்டோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ராவலை கண்டினியூ பண்ணினோங்க. அப்போவுமே பார்த்திங்கன்னா மழை விடவே இல்லை, மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஹெவியான டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு வழியாக லாஸ்வேகாஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு வழியாக ஹோட்டலுக்கு என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா மணி 11 மணி ஆகிடுச்சு. அன்றைக்கு மதியம் 1:30க்கு நாங்கள் கிளம்பினோம். ஸோ அங்கே ரீச் ஆகும்போது மணி 11 மணி ஆகிடுச்சு. மறுநாள் நாங்கள் எங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹூவர் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் ஹூவர் டேமோட விசிட்டர் சென்டர் எக்ஸிபிட் கேலரி போயிருந்தோம். அங்கே அந்த ஹூவர் டேம் கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு, எப்படியெல்லாம் அதை கட்டினாங்க, எத்தனை பேர் கட்டினாங்க, அதுக்காக எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க, எவ்வளோ செலவாச்சு, அதோட பொருள் செலவு எவ்வளோ ஆச்சு, ப்ளஸ் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அதுலேருந்து பவர் சப்ளை ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹூவர் டேம் எப்படியெல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியும் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டேமோட ஓவர்வியூ மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
சரி வந்ததுக்கு ஞாபகமாக ஒரு சாவனீர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேங்க. எதை வாங்குறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீமான் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் இன் லாஸ் வேகாஸ்னே சொல்லலாம். அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அட்வென்ச்சரஸ் டோம் போயிருந்தோங்க. அங்கே நிறையா ரைட்ஸ், ஆர்கேட்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா இருந்தது. ஒரு சில ரைட்ஸ் பார்க்கும்போது பேருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரெட் ராக் கேனியான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பிளேஸில் கொஞ்சம் பாம்பு அதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு கீழே இறங்கி நிறையா வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நாங்கள் காரில் தான் உட்காந்து ஆன் தி வேல தான் பார்த்தோம். அன்றைக்கி ஈவினிங் லாஸ் வேகாஸ் ட்ரிப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க.
கடைசியாக வாட்டர் டான்ஸ் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் டீன்சி வீன்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.